எல்லாருக்கும் வணக்கம். tamilmovies.comல இப்போது ஈடி படத்தோட டைரக்டர் ரவி அரசு இருக்காங்க. அவங்ககிட்ட பேச போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. முதல்ல ஈடி படம், இந்த படம் வந்து நாங்கள் பார்த்தப்போ எங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து இந்த வருஷத்தில் ஒரு சில நல்ல படங்களில் இந்த படம் ஒரு நல்ல படம். இந்த படத்தோட அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, ஈடி படம் நல்ல படம்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஈடி படத்துடைய ஸ்கிரிப்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கு சரியான ஆப்டான ஹீரோனா அதர்வா, அதான் முடிவு பண்ணி அதர்வா பண்ணார். பட் அதர்வாவுக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு நல்ல நடிகர், அவருக்கு வந்து அவர் ஒரு பிரேக் ஆண்டி வெயிட்டிங்லேயே இருந்தார். ஃபஸ்ட்டு எனக்கு அது பெரிய சந்தோஷம். அடுத்து குளோபல் என்டர்டெயின்மெண்ட் மைக்கேல் ராயப்பன் சார், அவருக்கும் நாடோடிகளுக்கு பிறகு ஒரு சரியான அவர் சந்தோஷப்படக்கூடிய படங்கள் வரலன்னா அவரே சொல்கிறாரு. இந்த படம் என்னென்னா, அவருக்கு நாடோடிகள் படத்துக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு அவரு நேற்று என்கிட்ட சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் நாள் வந்து வர்றேன் சார், உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் மட்டும் இந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே போகிறேன், இல்லாட்டி நான் உங்களுக்கு மீண்டும் என்ன வேணாலும் சொல்கிறேன், என்ன வேணாலும் பண்ணுறேன்னு. அவர் இப்போ பயங்கர ஹாப்பியாக இருக்கார். சந்தோஷம். இந்த படத்தை ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானர் எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹாரர் சூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஆக்ஷன் சூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா காமெடி சூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன்ற ஒரு தீம் தோணுச்சு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் பண்ணுறதுல உடன்பாடே கிடையாது. அந்த காமெடி படம் வந்தால் மட்டும்தான் ஓடும் அப்படின்றதுல வந்து எனக்கு எப்பயுமே அதுக்கு நான் ரொம்ப எகென்ஸ்டானால. ஏன்னா சீரியஸான படத்தை பட் எதை வேணாலும் ரொம்ப நேர்த்தியாக சொல்லலாம். பட் நம்ம சொல்லாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. என்னென்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் சொன்னாலும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் ஆகிடும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ், ஆக்ஷன், அண்டர்வேர்ல்டு, ஃபேக் நோட், இந்த ஏரியா மூணே உள்ளே வச்சு தான் ஸ்கிரிப்ட் பண்ணோம். இந்த ஸ்கிரிப்டை எல்லாட்டையும் சொல்கிறப்ப எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனாங்களோ அது இப்போ ஆடியன்ஸுக்கும் உள்ளே வந்திருக்கு. இன்றைக்கி என்னென்னா, நெட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து யூத் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர், அமேசிங், நைஸ், அதரோடைய பெர்ஃபார்மன்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இப்போ கம்பெனி சைடில் வந்து பண்ணுற பப்ளிசிட்டியோட பப்ளிக் வந்து இண்டிவிஜுவலாக மிகப்பெரிய பப்ளிசிட்டி கொடுத்துட்டாங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் மூலிமா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம். அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நன்றி. இந்த படத்தில் வந்து இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸும் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக் நோட் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது. அதான் முதல்ல நீங்கள் சொன்ன அந்த குத்துனா ரத்னம் வந்து அது நிற்காது அப்படின்ற ஒரு விஷயம், ப்ளஸ் அந்த ஃபேக் நோட்ஸ் எப்படி வந்து இப்போ நடைமுறையில் புழக்கத்தை விடுறாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டுறீங்க. அது எப்படி நீங்கள் உள்ளே சேர்க்கலான்னு பண்ணி? இல்லை, என்னென்னா இந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கான காரணமே அந்த த்ரோம்போசியான டிசீஸ் தான். அதை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கொட்டான்ற கான்ஃபிடென்ட் ரொம்ப இருந்தது. அதனால தான் இந்த படத்தோட இன்ட்ரோல் ஃபைட்டு அண்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு ரொம்ப பேசுகிறாங்க. இப்போ ரன் படத்துக்கு அப்புறம் வந்து ஃபைட்டை பேசக்கூடிய ஒரு படமாக ஈட்டி தான் இருக்குது. அதுக்கு காரணம் அந்த டிசீஸ், அதை வச்சு ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே உள்ள ஜெல் பண்ண தான் காரணம். ஸோ இந்த படத்தில் வந்து அதரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரே சொல்லியிருக்காரு. நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் வந்து முன்னாடி பரதேசின்னு படம் பண்ணார். அது கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் ஃபிலிம் இந்த ஈடி படம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் பண்ண மாதிரியே தெரிஞ்சார். அவரோட ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? இல்லை, அதரும் அந்த ஸ்கிரிப்டை கட்டோடனே பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். அப்புறம் ஒரு 6 months இழுத்துக்கிட்டே இருந்தார், ரொம்ப டிலே பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் ஏன் டிலே பண்ணுறாரு, ஸ்கிரிப்ட் பிடிச்சிச்சில் இறங்க வேண்டியதான காலத்தில் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் ஒரு நாள் சொன்னார், இல்லை சார், இந்த பண்ண முடிவு பண்ணிட்டா நம்ம பக்காவாக பண்ணணும், நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் 1 month ப்ராக்டிக்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு ஹல்லராக மாறி தான் அந்த படத்தை பண்ணார். அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு இந்த படத்தின் மூலிமா. அது வந்து எனக்கு பெரிய சந்தோஷமே தான். இந்த மெயின் வில்லன் இருக்காங்க, 2 வில்லன் இருக்காங்க. அதில் கூட அந்த வில்லன் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்களை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவங்க எப்படி நீங்கள் அவர் வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது முடியெலாம் கட் பண்ணிட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தார். ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வில்லன் மிரட்டுற, அது எப்படி அவர் வந்து நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்க? அவர் ஆமாம், அவர் வந்து கூத்துப்பட்டறை பாபு. அவர் எனக்கு வந்து ஒரு 7 years நண்பர் தான். பட் என்னென்னா பாபுக்கு அவர் ஏன் ஒரு ஷைன் பண்ணாமல் இருக்காருன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வந்து பாபு மேலே எனக்கு பெரிய அளவில் கான்ஃபிடென்ட் கிடையாது. எங்கள் டீமில் ஆண்ட்ரூ அண்ணன் தான் வந்து பாபு மேலே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டே இருப்பார். இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பாபுவும் ஹாப்பியாக இருக்கார். இப்போ எனக்கு என்னென்னா பாபுவோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பாட்டில் ஷாட் எடுக்கிறப்ப நான் யோசிச்சுட்டே இருப்பேன், இது ஒர்க் அவுட் ஆகுமான்ட்டு. அப்புறம் அல்டிமேட்டாக படம் பார்க்குறப்ப பாபு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாப்புல. அவர் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல வில்லனாக வருவார்னு நினைக்கிறேன். பட் வெரி குட் பெர்ஃபார்மர். படத்துக்கு இசை எந்த அளவுக்கு பலத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ஈடி படத்தில் வந்து ஆல் சாங்ஸ் ஹிட்டு.
இப்போ ஜிவிக்கு வந்து மதராசப்பட்டினம், ஆடுகளம் இதெல்லாமே ஆல்பம் ஹிட்டு. அந்த கேட்டகரியில் ஈட்டியும் சேர்ந்துருக்கு. அதேமாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு பர்சனலாக வந்து ஜிவியோடைய ஒர்க்கில் வந்து ஈட்டியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் மீட். ஸோ இந்த படத்தில் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வரைக்கும் இந்த படம் வந்து சுமாராக இருக்குது அப்படி கூட சொல்லலை, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறீங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம் ஆகிடுச்சு, இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, ஈட்டியோடைய ஹிட் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுன்றது வந்து நான் ரொம்ப நம்பிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் வந்து 5 இயர்ஸாக வந்து இந்த ஸ்கிரிப்டை விட்டுட்டு வேறு கதைக்கு போகவே இல்லை, வெயிட்டிங்லேயே இருந்தோம். கிரிட்டிக்கலாக இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆக்ஷன் ஃபிலிம் இல்லை ஸ்போர்ட்ஸ் பில்ஸ் தான் எடுப்பீங்களா, இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி காமெடி உங்கள் அன்கம்ஃபர்டபுள் அந்த ஜோனை டச் பண்ணல ஒரு ஐடியா தான் இருக்கா? இல்லை, காமெடி பிடிக்கலன்னு சொல்லலை. காமெடி வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமாக பண்ணுறதுல வந்து அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணுறதில்ல. ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஹியூமர் வைக்க முடியுமோ வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். பட் அடுத்து எனக்கு வந்து ஆக்ஷன் கொஞ்சம் பிடிக்கும். அடுத்து பண்ணக்கூடிய கதை, தமிழில் பண்ணக்கூடிய கதை கண்டிப்பாக ஒரு முக்கியமான கதையாக இருக்கும், முக்கியமான ஸ்கிரிப்டாக இருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 3 மொழிகளில் வந்து இப்போ ரீமேக் பண்ண போகிறாங்க. குறிப்பாக ஒரு சில படங்கள் மட்டுமே அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். அந்த நல்லா இருந்தால் மட்டுமே வந்து சில படங்களில் மொழி பெயர்க்கப்படும். இந்த படம் வந்து 3 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது. ப்ளஸ் நீங்கள் தான் அதுக்கு டைரக்டர். அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இல்லை, இந்த படம் வந்து இப்போ வந்து சாகித் கபூர் வந்து ஹிந்திலையும், தெலுங்கில் நிதின், கன்னடத்தில் வந்து யஷ், இப்போ 3 பேருமே ரீமேக் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. எல்லாமே ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. நான் 3 லாங்குவேஜில் நான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நான் கண்டிப்பாக வந்து தெலுங்கில் நான் பண்ணுவேன். கன்னடத்தில் வந்து படத்துடைய கோஆர்டினேட்டர் ஆண்ட்ரூ பண்ணுவார். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரி படங்கள், லைக் ஒரு எய்ம் இந்த மாதிரி விஷயம் படங்கள் தான் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதாக என்ன இருக்கா? இல்லை, கண்டிப்பாக என்னென்னா வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல் அண்ட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் நான் ரெடி ஆக முடியும். பட் மைண்டுக்கு ஒரு 2 ஸ்கிரிப்ட் முடிச்சு வச்சுருக்கேன். அதை தாண்டி லைன் வந்து ஒரு 2-3 இருக்குது. என்னென்னா இப்போ அடுத்து என்ன ஸ்கிரிப்ட்டு என்னன்றதை வந்து நான் டிசைட் பண்ணலை. இப்போ ரவியர்ஸுக்கு அடுத்து நான் இதே மாதிரி ஒரு ஆக்ஷன் பேக்ட் படங்களை பார்க்கலாமா? நல்ல படத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், அது ஆக்ஷன் இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி ரவியர்ஸ் சார். இந்த படம் பார்க்கும்போது நாங்கள் என்ஜாய் பண்ணணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி தரமான படங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள் ஃபிலிம் கரியர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இது ஆடியன்ஸுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? அதான், இப்போ ஈட்டி படம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் தான் காரணம். அவங்க எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அந்த என்னென்னா இப்போ பொறுப்பு அதிகமாகுது. அடுத்த படம் வந்து நம்ம இதை அட்லீஸ்ட்டு இது இந்தளவுக்குனா அதை பண்ணணும், அல்லது இதை தாண்டி பண்ணுன்ற ஒரே இதுதான். கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க. உங்களோட அடுத்த சக்ஸஸ்ஃபுல் படத்தில் நாங்கள் உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி.